எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.5ல 4th சம் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் 2 பவர் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பவர் ஃபங்க்ஷன்னால் கண்டிப்பாக லாக் எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்குன்னா லாக் ப்ராப்பர்ட்டியில் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர் ஃபங்க்ஷன் அப்படி தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லாதனால அந்த மாதிரி சம்லாம் நம்ம y ஈக்குவல் டு யூ ப்ளஸ் யூ மைனஸ் வி இப்படி நேம் கொடுத்துக்கணும். எக்ஸ் பவர் எக்ஸுக்கு யூ, இந்த டேர்முக்கு வி நேம் கொடுத்துக்கணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy பை dx ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் du பை dx மைனஸ் dv பை dx. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ u வந்து என்ன டேர்ம் இருக்கோ அது செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லாக் எடுக்கணும். இந்த மாதிரி ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் இருந்தாலே உடனே லாக் எடுக்க முடியாது. ஸோ இப்போ இதில் நான் வந்து யூக்கு வந்து எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு. லாகுக்கு ப்ராப்பர்ட்டி, பவர் ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாக் பி பவர் என் அப்படின்னாலே என் லாக் பி, என் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இதில் வந்து இப்போ எடுக்கிறப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ்னால் லாக் யூ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். எக்ஸ் டாட் வச்சுக்கலாம், டாட்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ லாக் யூ ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட். யூவிக்கு வந்து யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், இதுதான் இது யூன்றது. இதில் எக்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். யூனா எக்ஸு, யூ டேஷ்னால் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதே மாதிரி வின்றது லாக் எக்ஸு, வி டேஷ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்னா 1/x. ஸோ இப்போ இதில் நம்ம யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதெல்லாம் ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா அதெல்லாம் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ லாக் யூனா 1/u du பை dx ஈக்குவல் டு, இப்போ யூ வி டேஷ், யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், வி டேஷ்னா 1/x ப்ளஸ் வினா லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இதில் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த யூ டிவிஷனில் யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ du பை dx ஈக்குவல் டு யூ இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். யூ என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கேன், எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் எக்ஸ் du பை dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஸோ இது அப்படியே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வி டம், வி என்னென்ன அசியூம் இருக்கும், 2 பவர் சைன் எக்ஸ் தான் வின் எடுத்திருக்கோம், நேம் கொடுத்துருக்கோம். ஸோ வி ஈக்குவல் டு 2 பவர் சைன் எக்ஸ். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி இந்த பவர் ஃப்ரண்ட்டில் வந்துடும். லாக் வி ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2 பவர் சைன் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்தால் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் 2. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் உள்ள யூவி மெத்தடில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் சைன் எக்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x வர்ற மாதிரி, லாக் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/v. அதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம், சைன் எக்ஸும் லாக் வியும் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண, இது கான்ஸ்டன்ட்னால இது அப்படியே இருக்கட்டும். இப்போ லாக் எக்ஸுக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸு, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. நீ எங்கள் எக்ஸாம்லேயும் ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது நல்லது, மிஸ்டேக் வராமல் இருக்கும். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, லாக் விக்கு 1/v, இது வேறு வேரியபிள்னால இன்ட்டு dv பை dx அப்படியே போடணும். லாக் 2ன்றது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ இந்த v வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடும்.
So dv by dx equal to v into log 2 cos x. v என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 2 power sin x. ஸோ இது வந்து cos x into log 2. ஸோ இப்போ இதில் dv by dx கண்டுபிடிச்சாச்சு. இப்போ dy by dxல நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் du by dx மைனஸ் dv by dxன்னு. ஸோ அந்த வேல்யூலாம் இப்போ du by dx கண்டுபிடிச்சது எல்லாமே இப்போ இங்கே போட போகிறோம். du by dx இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x power x 1 plus log x. இந்த மைனஸ் சைன் dv by dx இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2 power sin x into cos x into log 2. ஸோ இதுதான் dy by dx ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th sum. Differentiate with respect to x. Y equal to x plus 3 square into x plus 4 power cube into x plus 5 power 4. ஸோ பவர் ஃபங்க்ஷன் இருக்கிறனால இதில் லாக் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணோம், பவர் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிலாம் ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். லாக் p பவர் n, அந்த இதுதான் n வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், n log p. ஸோ அதேமாதிரி ரெண்டு டேர்ம்லாம் இருந்ததுன்னா log pq அந்த மாதிரி இருந்தால் அடிஷனில் வரும் log p ப்ளஸ் log q. ஸோ இதான் இப்போ இங்கே ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ண போகிறோம். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு. இப்போ இங்கே என்ன இருக்குது log y ஈக்குவல் டு இப்போ லாக் ஆஃப் இங்கே கொஸ்டினில் என்ன இருக்கோ அது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 cube into x plus 5 power 4. ஸோ இதில் வந்து பவர் ஃபங்க்ஷன்னால n ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த 2 log of x plus 3. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி படி அடிஷனாக மாறிடும். ப்ளஸ் இங்கே பவர் ஃபங்க்ஷனில் 3 ஃப்ரண்ட்டில் வந்துடும், 3 log of x plus 4 ப்ளஸ் இங்கே பவர் ப்ராப்பர்ட்டி படி 4 ஃப்ரண்ட்டில் வந்துடும் log of x plus 5. ஸோ இது வந்து log y. இப்போ தான் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ டி பை அந்த ஒரு ஃபார்மில் தான் இந்த இடத்துல பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து 1/x. ஸோ லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y dy by dx ஈக்குவல் டு இப்போ 2 இன்ட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, அதனால் 1/x ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4னால 3 இன்ட்டு லாக் எக்ஸ்னால் 1/xனால 1/x ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 இன்ட்டு லாக் ஆஃப் 4 இன்ட்டு லாக் எக்ஸ்னால் 1/x, அதனால 1/x ப்ளஸ் 5. ஸோ இதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். y வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போய்டும். இப்போ dy by dx தான் நமக்கு வேணும். ஸோ dy by dx ஈக்குவல் டு y இன்ட்டு y வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா 2/x ப்ளஸ் 3 ப்ளஸ் 3/x ப்ளஸ் 4 ப்ளஸ் 4/x ப்ளஸ் 5. ஸோ இப்போ y வந்து இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். கொஸ்டினில் வந்து x ப்ளஸ் 3 ஸ்கொயர் x plus 4 cube x plus 5 power 4 into இங்கே என்ன டேர்மோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 2/x plus 3 plus 3/x plus 4 plus
4/x + 5. ஸோ இதுதான் ஆன்சர்.